அடுத்ததா கன்னி ராசி 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும்? ஆனால் இந்த ராசிக்கு பேரில் தான்டா கன்னின்னு நீங்கள் பல வாட்டி சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? உண்மையில இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது. ஆகா. ஏன்னா 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு 10லே குரு. இதை ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடி ரெண்டாக எடுத்துடலாம் நண்பர்களே. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா, 10ல் குரு வந்தால் பதவி பறிப்போம். நான் யார் தெரியுமா? நான் தான் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர். இருந்துட்டு போங்க, வேலை போயாச்சு, கிளம்புங்க, அவ்வளோதான். குரு பகவான் கோர்ட்டில் 10ல் குரு வந்தால் மன்னிப்பே கிடையாது, யாராக இருந்தாலும் சரி. நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த யூனியன் சங்கத்தோட செயலாளர். சரி, இன்னிலேருந்து இல்லை, அவ்வளோதான். ஸோ கையெழுத்து போட்டுறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 10லே குரு வந்தால் பதவி பறிப்போம். நீங்கள் என்ன பதவியில் இருந்தாலும் அந்த பதவி போய்டும். நான் ஒரு அப்ரண்டிஸாக தான் இருக்கேன், அது போய்டும். இல்லை நான் பெரிய வைஸ் பிரசிடென்ட், அதுவும் போய்டும். நீங்கள் யாரை வேணால் இருந்தீங்க, அது அவருக்கு தேவையில்லாத விஷயம். காரணம் என்னவென்றால் குரு பகவானுடைய 10ஆம் இடத்து பார்வை, 10ஆம் இடத்து வருகை திரைப்படம் கிடைத்திருக்கிறது. முக்கியமான விஷயமே என்னவென்றால் இது எப்போ? ஜூன் மாதம் வரைக்கும். அப்போ உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டிய சொல்லுவாங்கல்ல, அப்போது வேலையை காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு வருடங்கள் எது? இந்த ஜூன் மாதம் வரைக்கும் இந்த வேலையை காப்பாற்றிக்க வேண்டிய வருடம். அப்போ பாஸ் ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னா இந்த 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 சேருடைய எண்டில் அப்படி உட்காந்துருக்கணும். உங்களை அப்படி கூப்பிடும்போது ராம்னு கூப்பிட எஸ்ன்னு போயிடணும், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் டிலே கிடையாது. அவர்கிட்ட எவ்வளோக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து இந்த ஜூன் மாதம் வரைக்கும் உருட்டி ஓட்டிட்டீங்களோ உங்கள் காட்டில் மழை. அதர்வைஸ் வேலை போய்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி ஆஃப்டர் ஜூன் 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார், 4-7 கூடியவர். அப்போது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் தரார். விட்டதெல்லாம் பிடிக்கிற நேரம். ஆமாம், விட்டதெல்லாம் பிடிக்கிற நேரம். அண்ட் ஆல்சோ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் காதலை தர வந்தார். வந்தவர் வக்கரமாயிட்டார் 2025. வாட் எ பேட் டைம். 7ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் என்ன பண்ணார்? காதலை தான் கொடுக்க வந்தார். வந்தவ 2 நாள் நல்லா பழகினா சார், 3 நாள் சண்டை போட்டு போயிட்டா சார். இதெல்லாம் நடக்கும். அப்போ திரும்ப குரு பகவான் பழைய உறவு திரும்ப கிடைக்கிற மாதிரி, நீங்களும் உங்கள் மனைவியும் திரும்ப பழையபடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இப்போ நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி தருகிறார் இந்த குரு பகவான். சனியை பார்த்து இதெல்லாம் பண்ணுறார். அடுத்ததாக இந்த ராகு பகவான் என்ன பண்ணுறார்? 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் இந்த டிசம்பரோட 5ஆம் இடத்துக்கு செல்லுகிறார். 6ஆம் இடத்து ராகு. 6ஆம் இடத்து ராகு என்ன அப்படின்னா இந்த எதிரிகள்லாம் உண்டாக்குறார். அது இப்போ சரியான. கன்னிராசிக்காரர்களுக்கு 6 மாதம் மட்டும் நீங்கள் தம் கட்டிட்டீங்கன்னா இந்த ஜூனுக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழை. உங்களுக்கு 11ஆம் இடத்து குரு பகவான் தொழிலில் மாற்றங்களை, முக்கியமாக ஃபாரின் போயிடுவீங்க. முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகிடும். அதான் போக 2026 வாழ்க்கை மாறுகின்ற ஒரு வருடம். ஓகே சார், எப்படியோ மாறிடும்ல சார். கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி.